உங்க ஊர்ல இந்த டிஷ் பேர் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர்ல சந்தோம்னு சொல்லுவோம். அட சும்மா தாங்க ஒரு ட்ரை, வாங்க பார்க்கலாம். நைட்டே ஊற வச்ச புழுங்கல் அரிசியை மாவாட்டின உடனே கொஞ்சமா உப்பு, சோடா உப்பு போட்டு மாவு கெட்டியா இருக்கணும். இட்லியா சுட்டு எடுத்து புளிஞ்சு எடுத்தோம்னா சந்தவம் ரெடி. இதுக்கு சைடிஷ்க்கு வெள்ளத்தை எடுத்து நடுமண்டையில நச்சுன்னு ஒரு போட்டு அதுல தண்ணியில கொதிக்க வச்சு ஒரு ஏலக்காய் போட்டு இறக்கணும்னா வெள்ளைப்பாகு ரெடி. இதுக்கு கூட 2 பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். எள்ளை வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே பொட்டுக்களையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி சூடா இருக்கும் போதே நம்ம சந்தவம் நெரிச்சுக்கிட்டாதாங்க ஈஸி, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமா போயிடும். என்னதான் ஸ்வீட் பிடிச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே திகட்டும் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக காரமும் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா, வரமிளகா அதையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டுக்கிட்டேன். இதில் ஆக்சுவலாக எலுமிச்சம்பழம் போட்டு தாளிச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் எங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் சேராது. அப்படிங்கிறதுனால நான் இதை இந்த மெத்தடில் தாளிச்சுக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சர்வ் பண்ணோம்னா இப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's bye from Sugivers.